ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் ரிவ்யூ பண்ண போகிற ஜாப் என்னென்னு கேட்டிங்கன்னா, டேட்டாபேஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் ஸ்பெஷலிஸ்ட். ஸோ இந்த ஜாப் பற்றின டீட்டெயில்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஜாப்பில் நம்ம வீட்டிலேருந்தே ஒர்க் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுவும் பார்த்திங்கன்னா பார்ட் டைமாக நீங்கள் ஒர்க் பண்ணிக்க போகிறீங்க. ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸும், ஸோ இது யாரெல்லாம் பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸுமே பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் மட்டும் வாட்ச் பண்ணி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் இந்த ஜாப் பற்றின டீட்டெயில்ஸை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த ஜாப் யார் கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கம்பெனி டீட்டெயில்ஸ் வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ மெக்காருங்கிற கம்பெனி மூலியமாக தான் நம்மளுக்கு இந்த ஜாப் வந்து கிடைக்கிது. ஸோ ஒர்க் மோட் பார்த்தீங்கன்னா 100% ரிமோட்டுங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் எங்கே இருந்தாலும் பார்த்தீங்கன்னா உன்னால் ஒர்க் பண்ணிக்க முடியும். ஸோ ஒர்க் ஃப்ரம் ஹோமுங்கிறத இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஜாப் டைப் பார்த்தீங்கன்னா பார்ட் டைம் கான்ட்ராக்ட்டுங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சேலரி டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒரு ஹவர்ஸ்க்கு எவ்வளோங்கிறதும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா டாலர்ஸாக தான் வந்து இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஐஎன்ஆராக உங்களுக்கு எவ்வளோ கிடைக்குங்கிறத நீங்களே கால்குலேட் பண்ணிக்க முடியும். இந்த ஒரு ஜாப்க்கான டியூரேஷன் அண்ட் ஒர்க் டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 6 வீக்ஸ் ப்ராஜெக்ட்டுங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 30+ ஹவர்ஸ் பர் வீக்குங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஒன் பை ஒன்னாக கிளியராக பாருங்கள். சரி, ஓகே. இந்த ஜாப்பில் உங்களுக்கு என்ன மாதிரி ஒர்க் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, காம்ப்ளெக்ஸ் எஸ்கியூஎல்ல சில டவுட்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, சில எரர்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அதை வந்து நம்ம வந்து டிசைன் அண்ட் ஆப்டிமைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டேட்டாபேஸ் ஸ்கீமில் சேஞ்சஸை ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிஸ்டமில் உள்ள பேக்கப் பண்ணுற மாதிரியும் ரீஸ்டோர் பண்ணுற மாதிரியும் மேனேஜ் பண்ணுற மாதிரியும் இருக்கும். ஸோ யூசர்ஸோட ரூல்ஸ் வந்து ஹேண்டில் பண்ணுற மாதிரியும் பர்மிஷன்ஸை ஹேண்டில் பண்ணுற மாதிரியும் செக்யூரிட்டி ஹேண்டில் பண்ணுற மாதிரியும் இருக்கும். லார்ஜ் டேட்டாவை இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் பண்ணி வேலிடேட் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டேட்டா குவாலிட்டியை செக் பண்ணி அதை ரிப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் உங்களோட ஒர்க்குங்கிறத இந்த இடத்துல கிளியராக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஜாப் வந்து யாரெல்லாம் பண்ணலாம், ஸோ அவங்களுக்கான எலிஜிபிலிட்டி குவாலிஃபிகேஷன் என்ன அப்படிங்கிறது இப்போ பார்த்தலாம். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்னென்னு பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ் டேட்டாபேஸ் அட்மினிஸ்ட்ரேட்டரில் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்க தான் இந்த ஒரு ஜாப்புக்கு அப்ளை பண்ணிக்க முடியுங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ ஃப்ரெஷர்ஸ் வந்து அப்ளை பண்ணிக்க முடியாது. ஸோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கிளியராக கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கான சேலரி எது மூலிமா வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வீக்லி பேமெண்ட்டுங்கிறத சொல்லிட்டாங்க. ஸோ டைரெக்டாக பார்த்தீங்கன்னா உங்களோட அக்கௌண்ட்டுக்கே வந்து அனுப்பிடுவோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஜாப் வந்துட்டு உங்களுக்கு ஓகேவாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அப்ளை ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு உங்களால் அப்ளை பண்ணிக்க முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களோட ரெஸ்யூமை சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். செகண்ட் பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்கிறனால அதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ அதை நீங்கள் அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் ஃபார்ம் தான். ஸோ அந்த ஃபார்ம் உங்களால் ஈஸியாகவே பார்த்தீங்கன்னா 20 to 30 மினிட்ஸில் வந்து ஃபில் பண்ணிக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த ஒரு ஜாப்புக்கு அப்ளிகேஷன் ஃபீஸை எங்கேயுமே கேட்க மாட்டாங்க, ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் கேட்க மாட்டாங்க, அப்படி எதுவுமே கேட்க மாட்டாங்க. அப்படி கேட்டாங்கன்னா நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஸ்கிப் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஜாப் பற்றின மொத்த டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். ஸோ இது ஃபைனல் ரிவ்யூ என்னென்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஹை பேயிங் ரிமோட் ஜாப். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் டேட்டாபேஸ் ப்ரொஃபஷனலில் இருக்கிறவங்களுக்கான சூப்பர் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ சாரி ஃப்ரெஷர்ஸ்க்கு வந்து இது வந்து இந்த ஜாப் வந்து சூட்டபிள் கிடையாது. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் கண்டிப்பாக இந்த ஒரு ஜாப்பை அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஜாப் பற்றின மொத்த டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். ஸோ உங்களுக்கு ஓகேவாக இருந்துச்சுன்னா மட்டுமே ட்ரை பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா நீங்கள் தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.